மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். உத்தவ கீதை நம்ம அந்தர்யோகத்தில் இதுக்கு விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது உத்தவ கீதையில் 21வது அந்தர்யோகம். மொத்தத்துக்கு இது 40வது அந்தர்யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே சில விஷயங்கள்லாம் பார்த்து முடித்து இப்போ 10வது அத்தியாயத்துக்கு வந்திருக்கோம். நாம் பாகவதத்தில் 11வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம். இது உத்தவ கீதையில் 4வது அத்தியாயம். அவர் பல கருத்துக்கள் பார்த்தோம். வேதாந்தத்தினுடைய சாரம் எல்லாம் பார்த்து இதுக்கு முந்தின வகுப்புகளில் 24 குருமார்கள் இந்த உலகத்தில் என்னென்ன பண்புகளை யாரிடமிருந்தெல்லாம் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறதுக்கு அவர் அவதூத சந்நியாசி இந்த உலகத்தில் அப்படியே சஞ்சாரம் பண்ணுறாரு. பார்க்குற சந்திரனை பார்த்தா ஒரு பண்பை கற்றுக்கொள்கிறாரு, சூரியனை பார்த்து ஒன்று, பூமியை பார்த்து ஒன்று, இப்படி 24 குருமார்கள். பிறகு தன்னுடைய உடம்பிலிருந்தும் சில பண்புகளை கற்றுக்கொண்டேன்னு சொல்லி அந்த அத்தியாயத்தை முடித்து இப்போ 10வது அத்தியாயத்துக்கு வந்திருக்கோம். இந்த உத்தவ கீதையில் எப்படின்னா பகவத்கீதை மாதிரியே தத்துவமும் வரும், பண்புகளும் வரும், எல்லா கருத்துக்களும் கலந்து வரும். இப்போ இந்த 10வது அத்தியாயத்தில் ஆத்ம தத்துவம் ரொம்ப வரப்போகுது. ஆத்ம தத்துவம், வேதாந்த விசாரம், அதில் மற்ற மத கருத்துக்கள் எப்படி தவறு அப்படிங்கிறதெல்லாம் இது கொஞ்சம் வரப்போகுது. அதனால் இந்த அத்தியாயம் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். புதுசாக வந்திருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். இதில் ஆரம்பத்தில் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சில கருத்துக்களை சொன்னார். ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் நுழைஞ்சு நம்ம வேதாந்த விஷயத்துக்குள்ளே தத்துவத்தை தெரிஞ்சு துன்பமற்ற பெருநிலையை அடைய வேணும்னா முதல் சாதனை கர்மயோகம்னு ஆரம்பித்தார். இந்த அத்தியாயத்தில் கர்மயோகத்தை பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். செய்ய வேண்டியது நம்ம டியூட்டி, பலன் நம்ம கையில் கிடையாது. செய்கிற செயலெல்லாம் கடவுளுடைய ஆணையின்படி நான் செய்கிறேங்கிற புத்தியோட கடமையை மட்டும் செய்வது கர்மயோகம். பலன் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வது, இது பார்த்தோம். பிறகு நம்மளுக்கு எது தர்மம் எது அதர்மங்கிறது தெரியலைங்கிறதுனால எப்படி செயல்படணும் தெரிவதற்காக எதை நம்ம அடிப்படையாக வச்சு செயல் செய்யணும்னு சொன்னால் வேத கருத்துக்களையும் வேத கருத்துக்களை மையமாக வச்சு சொன்ன திருக்குறள் போன்ற ஸ்மிருதி நூல்கள், கீதை, இதன் அடிப்படையில் வச்சும் ஆகம விதிகள் பெரியவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து நாம் வாழ்க்கையில் நடந்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு கருத்து பார்த்தோம். பிறகு எப்பொழுதுமே கடமையிலிருந்து தவறக்கூடாது, இது ஒரு கருத்து. பிறகு பகவானிடம் சரணடைந்து நம்மளுக்கு ஆற்றல் இல்லைன்னா பகவான் நம்மளுக்கு அந்த சக்தியை கொடுப்பார்னு பிரார்த்தனை பண்ணி வேலையை செய்யணும். பிறகு நாம் எந்த வயசில் இருக்கோமோ அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கணும். படிக்கிற வயசில் படிக்கணும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும். பிறகு ரிட்டையர் ஆகும்போது சாவியை கொடுத்துட்டு பேசாமல் இருக்கணும். எதாவது ஆவியை விட்டாலும் சாவியை விட மாட்டேன்னு இருக்கக்கூடாது. பிறகு எல்லாத்துலேருந்து விலகி இருக்கிறது, இதையும் கடைப்பிடிக்கணும். இப்படியெல்லாம் இப்போ முழு மனசோடு செஞ்சோம்னா, கர்மயோகப்படி வாழ்ந்தோம் சொன்னால் வைராக்கியம் கொஞ்சம் வரும். இந்த உலக விஷயங்களிலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொஞ்சம் கிடைக்கும்னார். பிறகு அந்த வைராக்கியத்தை முழுமையாக அடைவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ண சொன்னார். எல்லாமே நித்தியம் இல்லாமல் போய்கிட்டே இருக்கு, ஒன்று கூட நிலையாக இல்லை. இதெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன்னா அந்த உலக பொருள்களிலிருந்து பற்று இல்லாமல் நீ காரியம் பார்க்க முடியும். வைராக்கியம், முழு வைராக்கியம் வரும். பிறகு உலக சுகம் மட்டுமே பிரதானம்னு வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவங்க வெளியே சந்தோஷம் இருக்கிறது மாதிரி தெரியும், ஆள் மனசில் அவங்க கவலையாக இருப்பாங்க. உள்ளே போய் பார்த்தாத்தையும் தெரியும். வெளியே வெற்றி அடைவாங்க, அவங்க வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் உலக வாழ்க்கையை மட்டுமே பிரதானமாக செய்கிறவங்களை பார்த்துட்டு அதில் பற்று இல்லாமல் அதில் வாழ பழகணும். கம்ப்ளீட்டாக விலகி இருக்குன்னு சொல்லவே இல்லை. எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா உலகத்தில் வாழும் பொழுது எல்லாத்தையும் விட்டு போட்டு அப்படியே போயிடும்னு நினைக்கிறாங்க. அது முக்கியம் இல்லை, அது சன்னியாசிக்கு தான். அது மற்றவங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் இருக்கிற பொழுதே அதில் எப்படி அட்டாச்சு இல்லாமல் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு
அதில் பாதிக்கப்படாமல் இருந்து பழகிறது. இதுதான் வைராக்கியத்தை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு வழி. பிறகு அதற்கு அடுத்து என்ன சொன்னார்னு சொன்னால், இன்னொரு ஆராய்ச்சி சொன்னார் வைராக்கியம் வர்றதுக்கு. அதாவது சுகத்துக்கு காரணம் பொருள்களா மனசான்னு பார்த்தோம்னா மனசு தான் காரணம். இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கன்னு சொன்னார். நம்ம பார்த்தோம், ஒரு துக்கமான செய்தி கேட்குறோம், ஆனால் உண்மையிலே அங்கே துக்கம் நடந்திருக்காது, தப்பாக சொல்லியிருப்பான். அப்போ ஒருத்தர் வந்து மரண செய்தியை கேட்குறாங்க, அங்கே மரணமே அடையலை, அழுது புரண்டு உருள்றோம். பிறகு தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணுறான், அந்த துக்கம் போயிடுது. அப்போ நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்ததாக நினைக்கும்போது துக்கம் அப்படி தான் நம்ம மனசில் வருது. அதே மாதிரி ஒருத்தர் உண்மையிலே நடந்திருக்கு, ஒருத்தர் இறந்து போயிட்டான், நம்மளுக்கு செய்தியே வரல, சந்தோஷமாக இருப்போம், ஏன்னா இறக்கலையே நினச்சிக்கிட்டு இருக்கோம். நாம் எப்படி மனசில் நினைக்கிறோமோ அப்படி தான் நாம் இன்ப துன்பத்தை அனுபவிக்க முடியும். பொருள்களால் இன்பம் இல்லை. ஒரே பொருள் ஒருத்தருக்கு சுகத்தை கொடுக்குது, ஒருத்தருக்கு துக்கத்தை கொடுக்குது. பார்க்குறோமா இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு ஸ்வீட் பிடிக்குது, இன்னொருக்கு அந்த ஸ்வீட் பிடிக்காது. ஒருத்தருக்கு மாமிசம் பிடிக்கும், ஒருத்தருக்கு மாமிசம் பிடிக்காது. அதை பார்த்தாலே அந்த வாடை வந்தாலே ஓடி போயிடுவார். சில பேருக்கு அந்த வாடை வந்தாலே பிடிக்கும். அப்போ பொருள்களில் சுகம் இருக்கான்னு பார்த்தா அப்படி இல்லை. அதை நாம் எப்படி விரும்புகிறோங்கிறத சுகம் கிடைக்குது. இதுக்கு ஏற்கனவே நம்ம கர்மயோகத்தில் ஒன்று சொல்லியிருக்கேன். கோயிலில் 3 பேர் பூஜை பண்ணுறாங்க. ஒருத்தரை கேட்டால் என்ன சொல்கிறாரு, என்ன செய்கிறீங்க, ஏதோ கல்லை கழுவி வைத்த கழுவுறேன் அப்படிங்கிறார். கல்லை கழுவி எரிச்சலோடு சொல்கிறார். கோயிலில் பூஜை பண்ணுறவர் சொல்கிற வார்த்தை கள்ளக்களி வைத்த கழுவுறேன். அவருக்கு அதே சம்பளம் தான். இன்னொருத்தரை கேட்டால் என்ன சொல்கிறாரு, ஏதோ வேறு வேலைக்கு இந்த பரவாயில்லப்பா, ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ பூஜையை பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்கிறாரு அவர் ஒருத்தர். 3வது ஒரு ஆள், இந்த பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா, நீங்களாம் மெனக்கட்டு கோயிலுக்கு வர்றீங்க, எனக்கு கோயில்லையே வேலையை கொடுத்துட்டார் கடவுள். ஒரே வேலை ஒரே சம்பளம், ஒருத்தருக்கு எரிச்சலை கொடுக்குது, ஒருத்தருக்கு நடுநிலைமையாக இருக்கார், ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கார். இப்போ வயசானவங்க வீட்டில் இருக்காங்க, ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, என்ன அவங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு ஒரு பாக்கி முடியலை, பாத்ரூம் கூட போக முடியல, கூட்டு போகிறோம், கழுவி விடுறோம், எல்லாம் பண்ணுறோம். இதை வந்து பாக்கியமாக நினச்சா சந்தோஷமாக செய்யலாம். இது என்னுடைய கடமை, இது எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு, பெரியவங்களுக்கு சேவை பண்ணுற கிடச்சிருக்குன்னு நினச்சா சந்தோஷம் இருக்கும். இவர் போய் தொலைய மாட்டார்னு நினச்சா துக்கம்தான் வரும். அப்போ மனசினுடைய பாவனையை மாற்றினா சந்தோஷம் கிடைக்குது, பாவனையை மாற்றி துக்கம் கிடைக்கும். இது ஒரு முக்கியமான கருத்து பார்த்தோம். பிறகு வைராக்கியம் நன்கு வந்த பிறகு செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, உண்மையில் துக்கத்தை நீக்குவது கடவுள் தத்துவத்தை அறிவது மட்டுமே தெரிஞ்சு அதை நாடுவதற்கு முயற்சி செய்யணும். பிறகு நிறைய சமுதாய சேவைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்தாலே சமுதாய சேவை, மற்றவங்க நல்லது பண்ணுறது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதை குறைச்சி ஜபம், தியானம், பூஜை, பக்தி இதில் கொஞ்சம் அதிகம் ஆர்வத்தை செலுத்துறது. பிறகு கடவுளிடம் முழு நம்பிக்கை, 100% பிசிறில்லாத நம்பிக்கை வைக்கணும். பிறகு இந்த ஹோமம், பூஜை இதிலெல்லாம் அதிக கவனம், ஹோமம்னா அந்த பரிகார ஹோமங்கள்லாம் இருக்கலாம், அதில் அதிகமான கவனம் செலுத்தக்கூடாது. ஏதோ பண்ணுறாங்கன்னா பண்ணலாம், நவகிரக ஹோமம், அந்த தோஷம் இந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு பூஜைகள் எல்லாம் குறைச்சிக்கிட்டு கடவுளை அடைவதற்கான சாதனை, தத்துவத்தை உணர்வதற்கான சாதனை, ஜபம், தியானம் போன்ற விஷயங்களில் வேதாந்த விசாரம், இந்த மாதிரி சத்சங்கம், இதுகள் எல்லாம் கலந்துக்கிறது ஒரு சாதனைன்னு சொன்னார். சேவை கூடாதுன்னு சொல்லலை, சேவை நல்ல காரியம் பண்ணுற பண்ணிக்கிட்டு இருப்போம், அது அதிகமாக அதில் முழு மனசோடு இல்லாமல் அதை கொஞ்சம் குறைச்சி இதில் கொஞ்சம் கவனத்தை அதிகமாக செலுத்த வேண்டும். பிறகு ஒரு சாதகன் இதெல்லாம் செஞ்சு ஆன்மீக வாழ்க்கையில் வரும் பொழுது என்ன செய்யணும்னு சொன்னால், செய்ய வேண்டியது 5, செய்யக்கூடாதது 5ன்னு சொன்னார். அதாவது செய்யக்கூடாததை கட்டாயம் செய்யக்கூடாது, செய்ய வேண்டியதை செஞ்சால் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு செய்யினார். யமம் நியமம் சொல்லி, அதாவது ஹிம்சை செய்யாமல் இருத்தல், இதை கட்டாயம் கடைப்பிடிக்கணும். ஒருத்தரை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது யாரையும், இதை கடைப்பிடிக்கணும். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, சரீரத்தை ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும். பிறகு புலன் வழி செல்லாமை அது. பிறகு அதிகமான பொருள்களை தேவைக்கு மேலே சும்மா சேர்த்து வச்சுக்கிறது, பீரோல் நிறையா பட்டு சேலையை அடுக்கி வச்சுக்கிறது, ஏன்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்து கட்டாயம் செய்யக்கூடாதவை. செய்ய வேண்டியது என்னென்னா, முடிஞ்ச அளவு சுத்தமாக இருக்கணும், இருக்கிற இடமும்
நம்ம உடல் எல்லாம் தூய்மையாக வச்சுக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. இது நம்ம கையில் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறது, திருப்தி அடைவது. பிறகு விரதம், சேவை செய்வது, பாராயணம் பண்ணுறது, கடவுள் வழிபாடு, இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்கன்னார். செய்யாடி தோஷம் கிடையாது. அதை செஞ்சால் தோஷம். எது? அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது, பொய் சொல்கிறது, அடுத்த ஒரு பொருளை திருடுறது, இதெல்லாம் செஞ்சால் தோஷம். அதனால் செய்யக்கூடாதுன்ட்டார். இதை ஓரளவுக்கு செஞ்சால் போதும்னு பார்த்தோம். பிறகு நல்ல குருவை அடைந்து அவரிடம் சாஸ்திரம் கேட்க வேண்டும். அது முடிஞ்ச பிறகு சிஷ்யன் ஆயிட்டான். குருவிட்ட போய் சிஷ்யன் ஆயிட்டான். அவனுக்கு ஒரு 9 பண்புகள் பார்த்தோம். கர்வம் இல்லாமல் இருக்க வேண்டும். பொதுவாகவே ஆணவம் வந்துச்சுன்னா அழிவு தான். யாராக இருந்தாலும் சரி, என்னைய காட்டிலும் பெரிய ஆள் இல்லைன்னு நினச்சிட்டிங்கன்னா அழிவு. சிவபெருமானுக்கே சொன்னேன்ல, சிவனுக்கே ஆணவம் வந்தவொடனே சக்தியெல்லாம் ஓடி போயிடுச்சு. அதனால் கர்வமின்மை. பிறகு பொறாமைப்படாமல் இருத்த, இது போகவே போகாது. இது நம்ம நாட்டில் எல்லாருக்கும் உண்டான தோஷம். பொறாமைங்கிறது இருக்கே, இது ஒரு பெரிய தோஷம். இதை நீக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுத்தி நீக்க முடியும். வேதாந்த ஞானம் வந்தால் தான் முழுசாக பொறாமல் போகும். இல்லாட்டி பொறாமை எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டே இருக்கும். சன்னியாசிகள் முதல் கொண்டு ஞானம் வந்தால் கூட கொஞ்சம் அப்படியே ஒரு ஓரமாக ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருந்துக்கிட்டு இருக்கும். விவேகானந்தர் மேலே வேறு சன்னியாசிகள்லாம் பொறாமப்பட்ட கதையெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம. அதனால் இந்த பொறாமைப்படாமல் இருத்தல். பிறகு எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதை திறமையாக செஞ்சு பழகணும். சும்மா அறகுறையாக ஏனோன்னு செய்யக்கூடாது. நம்ம ரூமில் இருக்கிறது கூட, அந்த பொருளை வைக்கிறது கூட ஒரு முறையாக இருக்கணும். சமையல் பண்ணுறது முறையாக இருக்கணும். எல்லாத்திനും ஒழுங்குப்பாடு, திறமையுடன் செயல்புரிதல். பிறகு மமகாரம் அற்று இருத்தல். எல்லா பொருளையும் பயன்படுத்தலாம், ஆனால் அந்த பொருள் என்னுடையது, என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள், அந்த எண்ணம் இருக்கக்கூடாதுன்னார். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான்னார். ஏன்னா கட்டாயம் அந்த உலகத்தில் அந்த பொருள் நாம் இருக்கும்போதே நம்மளை விட்டு போயிடும். பொருளாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். இல்லை அதை விட்டுட்டு நாம் போயிடுவோம். இது ரெண்டும் கட்டாயம் நடக்கும். அப்படி யாராவது இருக்க முடியுமா சேர்ந்து? ஒன்று பொருளாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், நம்மளை விட்டு அவங்க போயிடுவாங்க. இல்லாட்டி அவங்கள விட்டு நாம் போயிடுவோம். இருக்கிறது வரைக்கும் அன்பாக நல்லா ஆனந்தமாக வாழலாம். பற்று என்னுடையதுங்கிற புத்தியை மனசுலேருந்து நீக்கணும்னாரு. பிறகு எல்லாரிடம் மென்மையாக பழகுதல். எப்போ பார்த்தாலும் எரிச்சலோட, சில பேர் சொல்லுவாங்க, மூஞ்சியை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் உம்முன்னுக்கிட்டு இருக்காம்பாங்க. அப்படி இல்லாமல் ஒரு புன்சிரிப்போட எல்லார்ட்டையும் நல்லா பழகிறது. சாமி சொல்வார் சில நேரங்களில், இந்த நன்கொடை கேட்கும்போது சொல்வார், முடியலைன்னா நல்லா நிறையா நல்லபடியாக நடக்கட்டும் நினைங்கம்பார், சந்தோஷமாக நினைங்கம்பார். அது மாதிரி நல்ல எண்ணங்களை உருவாக்க நினைக்கிறது. நிதானமாக செயல்படுதல். பிறகு சாஸ்திரத்தை நாடி அதை கற்றல். இப்போ படிக்கிறதெல்லாம் அதுதான், சாஸ்திரத்தை படிக்கிறது. பிறகு யார்கிட்ட பார்த்தாலும் குறை காண்றது. எப்போ பார்த்தாலும் ஒரு சில பேர் பாருங்கள், பேசினாலே குறை சொல்கிறதாத்தான் இருக்கும், வேறு எந்த வார்த்தையும் இருக்காது. அப்படி குறை காணாத புத்தி, புறங்கூறாமை. பிறகு பேசுனா அளவோடு பேசுகிறது, தேவையற்ற சொற்களை வளவள கொலவளெல்லாம் பேசாமல் பேசி பழகிறது. இதெல்லாம் ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு சாதகன் செய்ய வேண்டிய இந்த 9 பண்புகள் விளக்கமாக பார்த்து முடிச்சிட்டோம் போன கிளாஸில். இப்போ பார்க்க வேண்டியது சுலோகம் 7, பற்றின்மை. அதாவது பற்றின்மைன்னா முதல்ல நம்மிடமே அதிகமாக பற்று இருக்கக்கூடாது. நம்ம உடம்புல அதை நம்ம போன அத்தியாயத்தில் கடைசியில் பார்த்த அந்த உடல் மீது உள்ள பற்று. இங்கே என்ன சொல்கிறார், இந்த உடலை நாம் நினச்சிட்டு செயல்படும் பொழுது இந்த உடலை சார்ந்தவர்கள் மேலே பற்று தன்னை எறியாமல் வந்துடுது. அவங்களோட அன்பு செலுத்தலாம், கூட இருக்கலாம், கூட வாழலாம், பற்று கூடாது அப்படிங்கிற கருத்து. அது யாரை சொல்கிறாருன்னா, சில உதாரணத்துக்காக சில பேர் சொல்கிறார், மனைவி அல்லது கணவன், மகன் அல்லது மகள், வீடு, நிலம், உறவுகள், இப்படி சொல்லி சில எக்ஸாம்பிள் சொல்கிறார். அப்போ அவங்க பற்றுனா விலகி போயிருன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம பார்த்தோம், புறா கதையில் பார்த்தோம். புறா என்ன பண்ணுச்சு, ஒருத்தர் போன உடனே இதுவும் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறது. குஞ்சு புறா போனோடனே தாய்ப்புறா தற்கொலை பண்ணுது. தாய்ப்புறா போனவுடனே
அப்பா அப்புறம் தற்கொலை பண்ணிக்கிறது. அப்போ ஒருத்தர் இல்லைன்னு சொன்னால் நாம் வாழ கற்றுக்கிறணும். இருக்கிற வரைக்கும் அன்போடு இருக்கணும். இதான் பற்றற்ற தன்மைங்கிறது. நல்லா கவனிக்கலாம், நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் ஆள் மனசில் எல்லாமே அனித்தியங்கிற புத்தியோட பற்றின்மையோடு இருக்க வேண்டும். சில உறவினர்களை பார்த்தா சந்தோஷப்படுவான், அப்படியே பற்றோடு இருப்பான். சில பேரை பார்த்தா எரிச்சல் வந்துடும். வீட்டுக்கு வந்தாலே என்ன ஆயிரும், அவங்களெல்லாம் பற்றே இருக்காது. மாமியார் மாமனார் மேலே ஏற்கனவே பற்று இருக்காது. அங்கெல்லாம் சொல்லலானே சொல்லலை அவர். மாமியார் மாமனார் மேலே பற்று இல்லாமல் இருக்குன்னு சொல்லவே இல்லை. மகன் மகள் கணவன் மனைவி உறவுகள் நல்ல உறவுகள் சொல்கிறார். அதெல்லாம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கல்யாணம் முடிக்கும்போது மாமனார் மாமியார் மேலே 2 பேருக்குமே பற்று இருக்கும். கல்யாணம் முடித்து கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அந்த பற்று போகும். இப்போ ஆரம்பத்திலே வந்துடுது, பற்று இல்லாமல் போயிடுது. அப்படிலாம் இருக்குது, நிறையா கேஸ் பார்க்குறோம். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த பற்றற்ற தன்மை இருக்க வேண்டும். உறவுகளிடம் மகன் மகள் கணவன் மனைவி தாய் தந்தை எல்லாம் சேர்த்துக்கலாம், மற்ற உறவுகள் எல்லாம். அடுத்து எங்கே உறவு பற்று வரும்னு சொன்னால், பொருள்கள் மேலே பற்று வரும். பணம் பொருள்கள் மேலே பற்று வரும். வீடு இதில் எல்லாம் பற்று வரும். வீடெல்லாம் பார்க்குறோம்ல நம்ம நிறையா. அதாவது வீட்டை இழந்தால் தான் இறந்தது மாதிரி நிறைய சினிமா படங்களே கதையே இருக்குது, சொல்லியிருக்கேன். எங்கள் தங்கராஜான்னு ஒரு படம். வீடை விற்றோம், வீட்டுக்காக லைஃபவே போயிடும், முழு வாழ்க்கையே அப்படித்தேன். படையப்பா படத்தில் சிவாஜி வீட்டை விற்றோன்னு இறந்தே போயிடுவார் கொடுத்த உடனே. ஏன்னா அவ்வளவு பற்று. அது இல்லாட்டி இருக்க முடியலை. அது ஒரு பொருட்டு கிடையாது, நாம் வாழ்வதற்கு தேவையான ஒரு சொத்து. அது இல்லைன்னா அடுத்த என்ன வாழ்க்கைன்னு பார்க்கணுமே ஒழிய, அது இல்லாட்டி எல்லாத்தையும் இழந்தது மாதிரி வாழ்க்கையவே நாசம் பண்ணிடுறாங்க. ஏன்னா பரம்பரையாக வந்தது, நாமளே போக போகிறோம், யாருமே இருந்தவங்க இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த வீடு நிலம் இதெல்லாம் வச்சு வாழலாம், அது இல்லாட்டி எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சிட்டு போயிடக்கூடாது. அந்த மனப்பாவனையை உருவாக்க வேண்டும்னு பார்த்தோம். பிறகு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால், உதாசீனகன்னு சொன்னார். அதாவது இருந்தாலும் இல்லாத மாதிரி இருக்கிறது. இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, இல்லாட்டாலும் அதை இல்லாமல் பழகிறது. இப்படி பழகிட்டோம்னு சொன்னால் நம்ம இந்த உலக வாழ்க்கையிலே சந்தோஷமாக வாழலாம். பிறகு இன்னொரு பண்பு சொன்னார், அது முக்கியமான பண்பு. எப்படின்னா, தனக்கு என்ன வேணும் நாம் நினைக்கிறோமோ அது மற்றவங்களுக்கு வேணுங்கிற புத்தி வரணுமா. அப்படி யாராவது நினைக்கிறோமா? அதாவது எது தர்மங்கிறதுக்கே ஒரு லாஜிக் இருக்குது. உங்களுக்கு எது எப்படி, இந்த ஒருத்தனை போய் திட்ட போகிறான் இல்லை அடிக்க போகிறான், அவன் தப்பு பண்ணிட்டான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இதே இதை நாம் செஞ்சு அவன் செஞ்சால் நம்ம ஏற்றுக்குருவோமா? அப்படி ஒரு பண்ணி பார்க்குறது. ஒரு பொருளை திருடுறான், நாம திருட போகிறோம், எடுக்கிறான், நம்ம பொருளை எடுத்தால் சும்மா விடுவோமா? நம்மகிட்ட மற்றவங்க எப்படி நடக்கும்னு எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி நாம் மற்றவங்ககிட்ட நடக்கணும். இதுதான் தர்மம். இது ஒரு பண்பு சொல்கிறார். நீ உனக்கு எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு அது வேணும்ல. அப்படி பாவனையோடு பண்ணுவது அது ஒரு லட்சணம் சொன்னார். இதெல்லாம் ஆன்மீக வாழ்க்கையில் அடிப்படையாக செய்ய வேண்டிய பண்புகள். அதாவது 1வது ஸ்லோகத்திலேருந்து 7 வரைக்கும் 6 வரைக்கும் போன கிளாஸில் பார்த்துட்டோம். 7வது ஸ்லோகம் பற்றின்மைன்னு பார்த்துருக்கோம். இப்போ அதாவது கடமையை செய்தல், கர்மயோகப்படி வாழ்தல், வைராக்கியத்தை அடைதல், அந்த வைராக்கியத்தை எப்படி அடைதல், பிறகு சுகதுக்கத்திற்கான காரணம் பொருள்கள் அல்ல எண்ணமே என்ற எண்ணத்தை உருவாக்குதல், இதெல்லாம் பார்த்து செய்ய வேண்டியது 5, செய்யக்கூடாதது 5. பிறகு சிஷ்யனுடைய 9 பண்புகள் பார்த்து பற்றின்மை அப்படிங்கிறதோட பார்த்து முடிச்சிட்டோம். இனி 8வது ஸ்லோகத்திலிருந்து 13வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு கருத்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஞான யோகத்தின் சாரம் ஆத்ம விசாரம். இதுதான் கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்டு. எல்லோரும் தூங்க ரெடியாகிக்கிற வேண்டியதுதான். ஏன்னா ஏற்கனவே கேட்டவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பரவாயில்ல, கேட்டது மாதிரி இருக்கும். புதுசாக கேட்குறவங்களுக்கு ஏதோ மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் ஹையஸ்ட் ஃபிலாசபி. வேதாந்தத்தில் ஆன்மீக வாழ்க்கையினுடைய ஹையஸ்ட் இதுதான். எது தெரியுமா?
கடவுளை நேராக பார்க்கறது கிடையாது. கடவுள் வந்து இடத்துல தரிசனம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய லட்சியமே கிடையாதுங்கிறாங்க. எத்தனை பேர் கடவுள் காட்சி கொடுத்துருக்காரு, அதுக்கு பிறகு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பார்க்குறோமா இல்லையா? கடவுள் காட்சிக்கு பிறகு கூட சில பேர் கஷ்டப்படுறாங்க, பார்க்குறோம்ல, புராணங்கள் எல்லாம் பார்க்குறோம். அவரோட காட்சி கொடுத்துருப்பார், வரங்க பாரு கொடுத்துருவார். அது பிறகு அரக்கர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தானே இருந்தார். அரக்கர்கள் தவம் பண்ணுறாங்க, கடவுள் காட்சி என்ன வர வேணும், சாகா வர வேணும், முடியாது அப்படிம்பார் அவர். அப்போ இப்படி சாகக்கூடாதுன்னு கேட்பார். பிறகு அவர் கஷ்டப்பட்டு தானே இருக்கார். இது ஒரு படி. இப்போ நம்ம கடவுளை வழிபட்டு கடவுளுடைய தரிசனம் கிடைக்கிறது உயர்ந்த நிலை தான். அதை விட உயர்ந்த நிலை கடவுளுடைய சொரூபம் என்ன, என்னுடைய சொரூபம் என்ன, இரண்டும் ஒன்று தான். பேசிக்காக ஆதாரமாக அழியாத ஒரு தத்துவம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஹையஸ்ட் மேலான உயர்ந்த ஃபிலாசபி. அதைத்தான் எல்லா இடத்துலையும் கீதையிலையும் அங்கங்கே சொல்லிகிட்டே வருவார். வேதாந்த நூலில் டைரெக்டாக போகும். இப்போ பஞ்சதசி மாதிரி நூல் நிறையா அப்படியே வரும். பகவத்கீதையில் 2வது அத்தியாயம் ஆரம்பித்தவுடனே சொல்லிடுவார், பிறகு விளக்குவார். இங்கே இந்த அத்தியாயத்தில் இந்த கருத்தை முக்கியமாக இப்போ தான் ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் லைட்டாக சொல்லிக்கிட்டு இருந்தார், இங்கே சொல்கிறார் ஆத்ம விசாரம். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஆத்மான்னு என்ன, ஆத்ம விசாரம்னா ஏதோ பற்றி விசாரம் இல்லை, நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறது. என்ன என்னை பற்றி எனக்கு தெரியாதா, என்னை பற்றி நீ ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு தெரியும். அப்படி தானே சொல்லுவான். உன்னைய பற்றி தெரிஞ்சுக்கன்னு சொன்னால் என்னை பற்றி நீ ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கு தெரியும். நாம் இந்த உடம்பு, இந்த பதவி, இன்னாரோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு மேலே இதுக்கு ஆதாரமாக நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் ஒன்று இருக்குது. அது ஆனந்த ஸ்வரூபம். ஆனந்த ஸ்வரூபம் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, தெரிஞ்சு அது நிலை நின்னா அடுத்து பிறக்க மாட்டோம், அடுத்து மீண்டும் பிறக்க மாட்டோம். அந்த தத்துவம் ஓரளவுக்கு உள்ளே போயிடுச்சுனாலே இந்த உலக சுகத்தில் துக்கத்திலிருந்து விடுபட்டுருவான். நல்லா நிஷ்டை ஆயிடுச்சுன்னா துக்கமே பட மாட்டோம். வெளியே எல்லா பிரச்சனையும் வரும், துக்கம் வராது. அந்த கருத்தை இப்போ இங்கே ஆரம்பிக்கிறார். ஆத்ம விசாரம் 13வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்கிறார். என்னென்ன கருத்து சொல்கிறாருன்னா, ஆத்மானா என்னன்னு சொல்கிறாரு. பிறகு உபாதி, இந்த உடம்பு எப்படி ஆத்மா நினச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்து. பிறகு துயரம்ங்கிறது உண்மையான துயரம், அதுக்கு பேர் சம்சாரம். வேதாந்தத்தில் சொல்லுவாங்க. சம்சாரம்னு இங்கே மனைவிங்கிற அர்த்தம் இல்லை. வேதாந்தத்தில் சம்சாரம்னு வந்தால் பிறப்பு இறப்பு சுழலில் உழல்வதுன்னு அர்த்தம். பொதுவாக துக்கத்தில் உழல்றதுன்னு அர்த்தம். அது எப்படி, அது எது உண்மையான துயரம், எது, அந்த துயரத்திலிருந்து விடுபடக்கூடிய வழி எது. பிறகு அது வழி என்னன்னா ஞானம்னு சொல்லிடும், ஆத்ம ஞானம். அந்த ஞானத்தை அடைவது எப்படி, அது எப்படி உருவாகின்றது, அதனுடைய பெருமை என்ன, அதன் பலன் என்னன்னு சொல்லி ஒரு 13 ஸ்லோகம் வரைக்கும் இந்த வேதாந்தத்தினுடைய சாரத்தை சொல்லி முடிச்சிருவார். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவார்னா, மற்ற மதவாதிகள் நம்ம வேதாந்த கருத்துக்கு வேறு கருத்து இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சொர்க்கம் போகிறது, பிறகு வேறு லோகத்துக்கு போகிறது, இதெல்லாம் லட்சியமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது லட்சியம் அல்ல, இதுதான் லட்சியம்னு சொல்லி நிரூபணம் பண்ணுவார் கிருஷ்ண பரமாத்மா. உத்தவருக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 8வது ஸ்லோகத்தில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆத்ம அனாத்ம விவேகம்னா என்ன. நம்மகிட்ட 2 தத்துவம் இருக்குது, உடல்னு ஒன்று இருக்குது, ஆத்மான்னு ஒன்று இருக்குது. அதை பிரித்து அறிகிறதுனா என்ன. நாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த நான் என்பதனுடைய தாத்பரியம் என்ன. பிறகு இதை புரிந்து கொள்வதற்கு திருஷ்ய விவேகம்னு ஒன்று இருக்குது, அதன் அடிப்படையில் நீ புரிஞ்சுக்கிறலாம். பிறகு இந்த ஆத்மா தானாக விளங்கி கொண்டிருக்கின்றது, ஆத்மா வேறு அனாத்மா வேறு என்று புரிஞ்சு கொள்வதற்கு நெருப்பை உதாரணமாக சொல்கிறார், அக்னியை. ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதாவது ஆத்ம அனாத்ம விவேகம்னா என்ன. இப்போ நான் சொல்கிறோமா இல்லையா, நான் சாப்பிட்டேன் சொல்கிறோமா இல்லையா, நான் சாப்பிட்டேன், நான்ங்கிறது நடந்து வந்தேன். அப்போ நான்கிறது என்ன சொல்கிறான், உடம்பை சொல்கிறோமா இல்லையா. நான் என்ன உடம்பை வச்சு தான் சொல்கிறேன். நான் இப்போ உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா உடம்பை சொல்கிறோம். என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது, மனசு குதூகலமாக இருக்குன்னு சொல்லும்போது நான் கஷ்டப்படுறேன், நான் சந்தோஷமாக இருக்கேன்னு உடம்பவா சொல்கிறான், மனசை சொல்கிறான். அப்போ இந்த நான்கிற வார்த்தை எங்கே போகுது, மனசுக்கு போயிடுது. ஒரு தடவை நான் சொல்லும்போது உடம்பை சொல்கிறோம், இன்னொரு தடவை நான் சொல்லும்போது மனசை சொல்கிறோம்.
அப்போ இந்த உடம்பையும் நானுங்கிறோம், மனசையும் நானுங்கிறோம். உண்மையிலே நான்கிறது எது? அப்புறம் இன்னொன்று சொல்கிறான், இதை விட்டு போட்டு இதை பார்க்குற பொருளான்னு சொல்லி என்னுடைய மனசு சரியில்லை, என்னுடைய உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது அதை பிரித்து பார்க்குறோம். இந்த நான்கிற வார்த்தையில் 2 தத்துவம் இருக்குது. ஒன்று உடல் தத்துவம், இன்னொன்று உயிர் தத்துவம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஆத்மான்னு ஒன்று இருக்குது. இது 2ஐயும் பிரித்து பார்க்குறது. இதில் ஒன்று பொய், ஒன்று உண்மை. இந்த உடம்பு உண்மையா? இந்த உடம்பு உண்மையானதா? 5 வயசில் இருந்த உடம்பு இப்போ இல்லை, 20 வயசில் இருந்த உடம்பு இப்போ இல்லை, 50 வயசில் இருந்த உடம்பு 80 வயசில் இருக்காது. பிறகு கம்ப்ளீட்டாக ஒரு நாளைக்கே நாசம். இதெல்லாம் அழியக்கூடிய ஒரு தத்துவம். ஆனால் 5 வயசில் இருந்த அந்த உயிர் தான் இப்போ இருக்குது. 100 வயசு செத்த பிறகு இருக்கும்னு சொல்கிறோம். அப்போ அழியாமல் ஒன்று இருக்குது, அழியிற ஒன்று இருக்குது. இதில் எது அழிவது, எது அழியாதது? அழியாததனுடைய தன்மை என்ன, அழிவதனுடைய தன்மை என்னன்னு பிரித்து புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஆத்ம அனாத்ம விசாரம்னு பேர். நம்மகிட்ட 2 இருக்குது. ஒன்று அழிஞ்சிக்கிட்டே இருக்குது, இருக்கா இல்லையா? 10 வயசில் இருந்த உடம்பு ஒன்று கூட இல்லை, ஒரு செல்லு கூட இப்போ கிடையாது. அப்போ இருந்த மனசு கூட இப்போ இல்லை. அப்போ சின்ன குழந்தையில விளையாடுற மனசு இருந்துச்சு, இப்போ அந்த மனசு இருக்கா? இல்லை, அது அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ வேறு மனசு வந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நான் ஒருத்தன் அழியாமல் ஒன்று இருக்குது. அப்போ இதை பிரித்து அறிவது ஆத்ம அனாத்ம விசாரம்னு பேர். நம்ம உடம்புல மொத்தம் 3 உடம்பு இருக்குது நம்மகிட்ட. என்னென்ன உடம்பு இருக்குது தெரியுமா? இது ஒரு உடம்பு. உள்ளுக்குள்ளே மனசுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் சூக்ஷ்ம சரீரம்னு பேர். கண்ணுக்கு தெரியாத உடம்புன்னு பேர். அது ஒரு சக்தி இருக்குது. கண்ணில் பார்க்குற சக்தி இருக்கா இல்லையா? கையில் தூக்குற சக்தி இருக்குது. அதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிறது கிடையாது. சில பேர் கை இருக்கும், ஆனால் கை வராது, தூக்க முடியாது. கால் இருக்குது, நடக்க முடியாது. கண்ணு திறந்துருக்கு, பார்க்குற சக்தி இருக்காது. காது இருக்கும், கேட்குற சக்தி இருக்காது. அந்த சக்தி உள்ளுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாமல் சூக்ஷ்மமாக இருக்குது. அது ஒரு உடல், சூக்ஷ்ம சரீரம்னு பேர். அது ஒன்று இருக்குது. இந்த உடம்பு ஒன்று இருக்குது. இன்னொன்று இருக்குது, 100 ஆள் நம்மளுக்குள்ளே உட்காந்துருக்கான். அது யார் தெரியுமா? வாசனை. அவன் எப்போ எப்படி இருப்பானே சொல்ல முடியாதுன்னு சொல்லுவான். உள்ள அவன் எந்த ரூபத்தில் எப்படி வருவானே தெரியாதுன்னு சொல்கிறோமா இல்லையா? நம்ம எத்தனையோ ஜென்மாந்திரங்கள் உள்ள வாசனைகள் உள்ளே உட்காந்துருக்கு. அதுக்கு பேர் காரண சரீரம். அது ஒரு சரீரமாக. இந்த 3 சரீரமே மாறிக்கிட்டே இருக்கும். இதை மாறாமல் ஒரு தத்துவம் இருக்குது, அது ஆத்மா. இப்படி பிரித்து நாம் விசாரம் பண்ண போகிறோம். பிறகு ஏன் நாம் இந்த உடம்பை நான் சொல்கிறோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த டேபிளை நான் சொல்லுவோமா? சொல்ல மாட்டான். ஏன்னா டேபிள் அடித்தா டேபிளுக்கு நம்மளுக்கு வலிக்காது. டேபிள் அடித்தா வலிக்குமா? வலிக்காது. நம்ம உடம்பு அடித்தா, இங்கே ஒரு சுத்தியல் வச்சு அடித்தோம்னா வலிக்குமா? வலிக்காது. இதை நான் சொல்ல மாட்டான். நான் உடம்புல ஊசி வச்சு குத்துனா கூட வலிக்கும். அந்த உணர்வு நம்மளுக்கு இருக்கிறதுனால என்ன பண்ணுறான்? நாம் உடம்பை நான் நினைக்கிற ஒரு காரணம் இருக்குது, பிறப்புலேருந்தே இருக்குது. ஆனால் சாஸ்திரம் உடம்பு நீ இல்லைன்னு சொல்லுது, சட்டை மாதிரி சொல்லுது. அது எப்படி இந்த சட்டையை போட்டிருக்கோமோ அது மாதிரி உடம்பை சொல்லுது சாஸ்திரம். ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணுறோம்? அந்த உடம்பு தான் நான் நினைக்கிறோம். அது காரணம் இருக்குது. ஏன்னா வலிக்குது இல்லை, மனசையும் நான் நினைக்கிறான். யாராவது அங்கிட்டு வேற ஆள் திட்டினா நம்மளுக்கு வலிக்குமா? நம்மளை திட்டினா ரோஷம் எவ்வளோ வருது. இதே நாயின்னு சொல்லிட்டான், நம்ம நாய் கிடையாது, ஆனால் நாயின்னு சொல்லிட்டான்னா அவர் எவ்வளோ கோபம் வருது. நாயை பார்த்து நாயின்னு சொன்னால், நம்மளை பார்த்து நாயின்னு சொன்னால் நம்ம நாய் கிடையாது, ஆனால் என்ன ரோஷம் வருது? ஏன்னா மனசில் பாதிக்குது, அந்த உணர்வு இருக்குது. அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? உடம்பை நான் நினைக்கிறோம், மனசை நான். தப்பே இல்லை, ஏன்னா பிறக்கும் பொழுதே பகவான் அப்படி படைச்சிட்டாரு. ஆனால் அது உண்மை இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உள்ளே செலுத்த முடியும், உடனே செலுத்த முடியாது. இதெல்லாம் கேட்டு கேட்டு தெளித்து இந்த உடம்பு சட்டை மாதிரி நம்ம பாவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் ஏகப்பட்ட துயரம் போயிடும். அதுக்கு தான் தத்துவத்தை சொல்கிறாங்க. அதுதான் கடவுள்கிட்டையும் இருக்குது. கடவுள் தத்துவம் அப்படி தான் வரும். இதை தெரிஞ்சுக்கிட்டால் அதை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. பிறகு இந்த அனாத்மா, இந்த சரீரமெல்லாம் பொய்ங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். நாம் தப்பாக எதை நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா உடம்பை நான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது தப்புங்கிறத நிரூபணம் பண்ண போகுது. இந்த தவறை நீக்குவது, இதுக்கு பயன்படுத்துகிற நியாயம் திருத்திருஷ்ய விவேகம். திருத்திருஷ்ய விவேகம் சொல்லி
ஒரு பெரிய டாப்பிக்கே இருக்குது. சாமிஜி அங்கே ராமகிருஷ்ண ஆசிரம மடத்து சாமி ரொம்ப நாளாக அந்த ஒரு டாப்பிக்கை விளக்கிக்கிட்டு இருக்கார். திருஷ்ய விவேகம்னு ஒரு டாபிக் இருக்குது. இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு பேசிக் அதுதான், ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு. சுருக்கமாக சொல்கிறேன், புரிஞ்சால் பாருங்கள். ஏற்கனவே கிளாஸ்க்கு வந்தவங்களாம் புரியலைன்னு விட்டுருங்க. அதாவது உடம்பு வேறு நான் வேறுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே லாஜிக் என்னன்னா, அறியப்படும் பொருளும் அறிபவனும் ஒன்றாக இருக்க முடியாது. இந்த வாட்ச் நான் தெரிஞ்சுக்கிறேன்னா இல்லையா, பார்க்குறேன்னா இல்லையா? இந்த வாட்ச் நானா? இல்லை. இந்த புஸ்தகத்தை பார்க்குறேன், இது அறியப்படும் பொருள், நான் அறிபவன். இந்த புஸ்தகத்தை நான் அறிகிறேன். அறியப்படும் பொருள் நான் அல்ல. கரெக்ட் தானே? இந்த அறையெல்லாம் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அறை நானா? இல்லை. சில பேர் அதவே நான் நினச்சிக்கிடுவோம். வீடை பார்த்துட்டு இது என் வீடுன்னு அந்த வீடே நான் நினைப்போம். அது அதை விட மோசம். ஆனால் அறியப்படும் பொருள் அறிபவனுக்கு வேறானது. அறிபவன் வேறு, நான் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேனோ தெரிஞ்சுக்கிற பொருள் நான் கிடையாது. இது உண்மையா இல்லையா? இது புரியுதா புரியலையா? அறியப்படும் பொருளுக்கு வேறானவன் நான் அறிபவன். இந்த சட்டையை நான் அறிகிறேன், சட்டை நானா? இல்லை. சட்டை வேற, நான் வேற. தெரியுதுல்ல? சரி, இப்படியே வந்துடுறான். அப்படியே உடம்பு, என் உடம்பை நான் தெரிஞ்சுக்கிறேன்னா தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா? என் உடம்பு நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குன்னு அறிகிறேனா இல்லையா? இப்போ ஆரோக்கியமாக இருக்குது, இப்போ ஆரோக்கியமாக இல்லை. அப்போ உடம்பு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஏதோ ஒன்று இதுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உடம்பு அறியப்படும் பொருள் ஆயிடுச்சு. என்னுடைய உடம்புக்கு சரியில்லை சொல்கிற மாதிரி, என்னுடைய உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்கிறேன். நான் சரியில்லைன்னு போய் டாக்டரை சொல்ல மாட்டான். நான் சரியில்லை போய் டாக்டரை சொல்லுவோம் என்னைக்காவது? சொன்னால் என்ன பண்ணுவார்? வைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சி விட்டுவார் டாக்டர். போய் டாக்டர் நான் சரியில்லை, அங்கேயும் கூட போய் என் மனசு சரியில்லைன்னு சொல்லுவான். என்னுடைய மனசு சரி, மனசை பார்க்குறான், என் மனசு இப்போ அப்படியே குதூகலமாக இருக்குப்பா அப்படிங்கிறான். என்னன்னு தெரியல, டல் அடிச்சிருக்கேன் என் மனசு, ஏதோ ஒரு சோகம் என் மனசில் இருக்குது. இப்போ மனசை பார்க்குறோம்ல, அப்போ பார்த்துட்டா அது நான் அல்ல. இதை தெரிஞ்சுக்கிட்டா இது நான் அல்ல. பார்க்கப்படும் பொருளில் இருந்து பார்ப்பவன் வேறானவன். இது புரியுதா புரியலையா? புரியலையா? சும்மா சொல்லக்கூடாது. அப்போ உடம்பை பார்க்கப்படும் பொருளாயிருச்சு, மனசு பார்க்கப்படும் பொருளாச்சு. அப்போ நான் கிடையாதுல்ல. அப்போ உள்ளே ஏதோ பார்க்குது, அது என்னன்னு பார்ப்போம். ரெண்டாவது, உள்ளே இருந்துக்கிட்டு ஏதோ ஒன்று பார்க்குது, மனசையும் பார்க்குது. இன்னொன்று பாருங்கள், ஆழ்ந்த உறக்கத்தில் மனசு கூட இல்லை, ஆனால் நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன்னு ஒன்று அறிவு சொல்லிக்கிட்டு இருக்கு. விழிச்சவன் என்ன சொல்கிறான்? டயத்தை பார்ப்பேன், 5 மணி நேரம் ஒன்றும் தெரியலப்பா, தெரியாமல் நான் இருந்தேன்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மனசு இருந்ததையும் பார்க்குது, இல்லாததையும் பார்க்குதா இல்லையா? அப்போ அறிபவனுக்கும் அறியப்படும் பொருளுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ அறியப்படும் பொருள் இந்த உடம்பு மனசு, அது நான் அல்ல. ஏன்னா இதை அறிகிறேன்னா அது மாதிரி இதையும் அறிஞ்சிக்கிறேன். அப்போ உடம்பு நானாக இருக்க முடியாது. அது மட்டும் இல்லை, 5 வயசு இருந்த உடம்பையும் அறிகிறேன், 10 வயசு இருந்த உடம்பையும் அறிகிறேன், நல்லா இருந்த மனசையும் அறிகிறேன், மோசமாக இருந்த மனசையும் அறிகிறேன், பொறாமப்பட்ட மனசையும் அறிகிறேன், நல்ல சந்தோஷமாக இருந்த மனசையும் அறிகிறேன், பொறாமப்படாத மனசையும் அறிகிறேன், கெட்ட மனசையும் அறிகிறேன், நல்ல மனசையும் அறிகிறேன். எனக்கு இப்போ நல்ல மனசு வந்திருக்கு. முதல்ல கெட்டவனாக இருந்தேன்ப்பா, இப்போ ரொம்ப நல்லவனாகிட்டேன். நான் முதல்ல நல்லவனாக இருந்தேன், அவன் என்னை கெட்டவனாக மாற்றிட்டான். சொல்கிறோமா இல்லையா? அப்போ எல்லாவற்றையும் அறிகின்றோம். அறியப்படும் பொருள் நான் அல்ல, அறிபவனே நான்கிற எண்ணம் வரும். இதுதான் பேசிக்காக தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். அப்போ அறிபவன் யாருன்னா அது வேற பார்ப்போம். அது ஆத்மான்னு சொல்லுது சாஸ்திரம். அது என்னங்கிறத ரெண்டாவது பார்க்கலாம். அப்போ இந்த விவேகத்திலிருந்தே நம்ம என்ன பண்ணுறோம்? அதிலிருந்து விலகி நான் அறிபவனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறோம். பிறகு புத்தியும் நான் அல்ல, என் புத்தி இப்போ வேலை செஞ்சு புத்தி வேலை செய்யலாம் சொல்கிறோமா இல்லையா? காரணம் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, ஞாபகம் இல்லை, எல்லாத்தையும் நம்ம அறிகிறோம். அறிவது என்னெல்லாம் நீ அறிகிறீங்களோ அதெல்லாம் நான் கிடையாது அப்படிங்கிற தத்துவத்தை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். புரிஞ்சுக்கிட்டு பிறகு என்ன பண்ண சொன்னால், இதில் ஒரு சந்தேகம் வரும். சரி, அறிபவன் நான், அறியப்படும் பொருளாக நான் இல்லை, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ நான் ஏதோ உள்ள ஒன்று நான் இருக்கேங்கிறது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த அறிபவன் இருக்கானே, அறியப்படும் பொருளெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் இருக்கணும் இல்லையா? உடம்பே நான் இல்லைன்னு, உடம்பு இல்லாட்டி நான் இருக்கணும் இல்லையா?
அப்படிங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு சந்தேகம் வரும்ல, உடம்பே நான் இல்லைன்ட்டீங்க, உடம்பு இல்லாமல் நான் இருப்பேனா இருக்கலையா? உடம்பு போயிட்டா என்ன பண்ணுவோம்? ஃபோட்டோவுக்கு மாலையெல்லாம் போட்டு வீட்டில் அவர் போயிட்டாருன்னு சொல்லிடுவோம். அப்போ இல்லைன்னு நம்ம நினைக்கிறதா? அவர் வீட்டுக்குள்ளே இறந்தவொடனே 16 நாளைக்கு வீட்டில் இருப்பாராம். தெரியுமா? அது நம்ம காரியம் பண்ணுற பார்த்தீங்களா, அது வரைக்கும் அந்த சூக்ஷ்ம சரீரம் வீட்டில் இருக்குமா. அந்த கர்மாதி பண்ணுறாங்கல்ல, அது வரைக்கும் இருக்குமா. நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? அவர் இல்லை, பிறந்த பிறகு எங்கேயோ ட்ராவல் பண்ணுது. அது ஏதோ லோகத்துக்கு போகுது, இல்லாட்டி இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிறது. ஆனால் அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? இந்த உடம்பு நான் இல்லை, மனசு நான் இல்லைன்னா நான் இருக்கேங்கிறது உண்மையா பொய்யா? அதை நான் இருக்கேங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண், காது, மூக்கு எல்லாம் வேணும். அப்புறம் மனசு வேணும். மனசை தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள ஒரு தத்துவம் இருக்குது, மனசையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது இருக்குன்னு எதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறது? புரியுதா? இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற கண் வேணும். என் கண் எப்படி வேலை செய்ய மனசு வேணும். மனசில் தான் கண் தெரியுது தெரியலை, பார்க்குறோமா இல்லைங்களா? சில பேருக்கு இங்கே உட்காந்துருப்போம், காது திறந்தே இருக்குது, கண் திறந்தே இருக்குது, ஆனால் நான் பேசுகிறது ஒன்று கூட காதுக்குள்ளே போகாது. ஏன் தெரியுமா? என் நம்பர் எங்கே இருக்கேன்? வீட்டில் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்திருப்போம், அதில் ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுகிற சத்தம் ஒன்று கூட காதில் விழுது. ஏன்னா மனசு இங்கே காதோட போல. காது என்ன கேட்குதுன்னு மனசு போனாத்தான் காது என்ன செய்யும் தெரியும். மனசு என்ன பண்ணுதுங்கிறது உள்ளே ஒன்று பார்க்குது. என் மனசு இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கு, இப்போ கேட்கலை அப்படின்னு உள்ளே ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கு. அது இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அது சுயம் பிரகாசம், தானாக விளங்கும். சிவத் இருக்கின்றார், ஆத்மா ஸ்வயம் பிரகாசம். இந்த லைட்டு வெளிச்சம் இருந்தால், சூரிய வெளிச்சம் இருந்தால் எல்லாத்தையும் பார்க்குறோம். சூரியனை பார்க்குறதுக்கு இன்னொரு சூரியன் வேணுமா? சூரிய வெளிச்சத்தை வச்சு எல்லாத்தையும் பார்க்குறோமா இல்லையா? சூரிய வெளிச்சம் இல்லாட்டி தெரியாது, லைட்டு வெளிச்சம் இல்லாட்டி தெரியாது. அந்த சூரியனை பார்க்குறதுக்கு, சூரியன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தீபத்தை பொருத்தி டார்ச்சில் அடித்து பார்க்கணுமா? அது தானாக விளங்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சாதாரணம் பாருங்கள். நம்மளுடைய சொரூபம், சுயம் சொரூபங்கிறதுக்கு நல்ல இருட்டு ரூமில் உட்காந்துருக்கீங்க, ஒன்றுமே இல்லை, எல்லாம் கண்ணு காதெல்லாம் மூடி இருட்டாக உட்காந்துருக்கு, ஒரு சத்தம் கேட்கல. ஒரு பொருளை பார்க்கணும்னா கண்ணு வேணும், மனசு வேணும். இன்னொருத்தர் இருக்காருன்னா பார்க்குறதுக்கு கண்ணு வேணும், மனசு வேணும். இல்லாட்டி சத்தம் போட்டு கூட இருக்கியா அப்படின்னு கேட்குறோம், ஆமாம் இருக்கேன்னு சொல்லுவார். இருட்டு அறையில் கண்ணை மூடி உட்காந்துருக்கீங்க, நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணை வச்சு தான் பார்க்கணுமா? நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது கண்ணை வச்சு பார்க்கணுமா? இல்லை காதில் கேட்டுத்தான் தெரிஞ்சுக்கிறேன்னு தொட்டு பார்த்து நான் இருக்கேன் இப்போ கிள்ளி பார்க்குறது, நான் இருக்கேன்னான்ட்டு அப்படி பார்க்கணுமா? அப்போ எதுவுமே இல்லாமல் நான் இருக்கேங்கிறது எனக்கு தெரியுது, அது சுயமாக விளங்குது. இதுக்கு பேர் சுயம் ஜோதின்னு பேர், ஆத்மா. அது எப்பொழுதும் இருப்பது, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குது. தூக்கத்தில் இருக்கிறதுனால விழித்த பிறகு நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன்னு சொல்கிறோம். இருக்கிறத அது வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காது. அதனால் ஆத்மா சுயம் ஜோதி, அதை இருப்பதை காக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் எப்போ இந்த விஷயங்கள்லாம் உடனே புரிஞ்சிருமானா உடனே புரியாது. கேட்க கேட்க புரியும். சந்தேகமெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோ நாள் கேட்கணும் அப்படின்னா, எவ்வளோ சாப்பிடணும்னு என்ன அர்த்தம்? எவ்வளோ சாப்பிட்ணும், நான் எவ்வளோ சாப்பிடணும் அது உனக்கே தெரியும். ஒருத்தருக்கு 20 இட்லி சாப்பிட்ணும், ஒருத்தருக்கு 50 புரோட்டா சாப்பிட்டா கூட வயிறு நிறையலை. என்ன சினிமா படத்தில் பார்க்குறா? நம்மளுக்கு எவ்வளவு தேவைங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். எப்போ புரிய வேணுமோ, எப்போ வயிறு நிறையுதோ அப்போ நிப்பாட்டணும். புரிகிறது வரைக்கும் இதை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் இந்த தத்துவம் நம்மளுக்கு புரியும். இந்த திருத்திரிசேவையம் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னால், எல்லாத்தையும் வேறாக பார்க்க ஆரம்பிச்சிடும். அதில் ஒரு பற்றின்மை வரும், பாதி துக்கம் போயிடும். இந்த சட்டையை போட்டிருக்கிற மாதிரி பார்ப்பீங்க, டிவி பார்க்குற மாதிரி இந்த உடம்பையே பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். பார்த்துட்டோம்னா என்ன ஆகும்னு சொன்னால், வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்க்க ஆரம்பித்தோம்னு சொன்னால், இப்போ இருக்குது ஒன்றும் இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பெரிய கவலை வந்திருக்கு, ரொம்ப கவலை, தாங்க முடியாத ஒரு சோகத்தில் உட்காந்துருக்கோம். அப்பா ரொம்ப கவலையாக இருக்குது, மனசு ஆராய்ச்சி பண்ணுறான். அப்போ என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு முன்னாடி எத்தனை கவலை வந்துச்சு அப்படின்னு அப்படியே பின்னாடி போகிறது. அந்த கவலையெல்லாம் நான் பார்த்துருக்கேன், திருஷ்யம் பார்த்துருக்கேன்.
அந்த கவலை இப்போ இருக்கா? ஓடி போச்சு. எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு. இப்போ பெரிய குதூகலம், அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கான். எத்தனையோ சந்தோஷம் வந்து போயிடுச்சு, இந்த சந்தோஷம் போயிடும். ஆடாத. துன்பம் வந்தால் துவள மாட்டோம், இன்பம் வந்தால் துள்ள மாட்டோம். இந்த பார்த்து பழகிறது. ஏன்னா எத்தனை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும், எவ்வளவு துயரம் வந்திருக்கு. வேடிக்கை பார்த்துருக்கேன் அந்த துயரத்தை போகிறான். ஆனால் இல்லை, போயிடுச்சு, போய்கிட்டே இருக்குது. நான் மாறலை. இன்பம் வந்துட்டு போயிருக்கு, துன்பம் வந்துட்டு போயிருக்கு, நோய் வந்துட்டு போயிருக்கு, ஆரோக்கியம் வந்துட்டு போயிருக்கு. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆரோக்கியம் இல்லை, இதையும் வேடிக்கை பார்க்குறேன். ஒரு நாளைக்கு சௌரியம் இல்லாட்டி மேலே போயிட்டு போவோம். இந்த உடம்பை விட்டு வேறு உடம்பு, நல்ல உடம்பு எடுத்துக்கிடலாம். சட்டை கிழிஞ்சு போச்சுன்னா புது சட்டை போடுற மாதிரி ஒரு சாமி சொன்னார் திருநெல்வேலியில். ஆற்றுக்குள்ளே குளிக்க ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு தவிரங்கிறார், கயிறை கட்டி விடுங்கிற சாமி. இறந்து போவீங்க, இந்த உடம்பு போச்சுன்னா புது உடம்பு கிடைக்கும்ப்பா. புதுச்சட்டை கூட ஆசைப்படுற மாதிரி நல்ல உடம்பு எடுத்துக்கிறேன், இது வயசாகி போச்சுங்கிறார் அவர். இந்த உடம்பு போச்சு, நல்ல உடம்பு கிடைக்குமா, புது உடம்பு அப்படின்னு சொன்னார். அப்போ வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விடுவோம். இந்த திருத்திருஷ்ய வேகம் புரிஞ்சு அதை கொஞ்சம் சிந்திக்கணும். இல்லை, திருத்திருஷ்ய வேகம்லாம் புரியுது, ஆனால் கடைப்பிடிக்க முடியலை. மனசில் அதெல்லாம் துக்கம் வந்தால் அப்படிலாம் பார்க்க முடியலைன்னா கொஞ்சம் பயிற்சி பண்ணணும். பண்ணி அந்த சிந்தனையை கொண்டு வர வேண்டும். இதற்கு உதாரணம் அக்னி, நெருப்பு சொல்கிறார். அதாவது நெருப்புக்கு உண்மையிலே உருவம் கிடையாது. அது என்ன பண்ணுதுன்னா, எந்த பொருளில் நெருப்பை ஏற்றுறோமோ அந்த பொருளினுடைய வடிவத்தை அடையும். நெருப்பு அப்படித்தானே அடையுது. நெருப்புக்கு 2 தன்மை இருக்குது. ஒன்று உஷ்ணம், இன்னொன்று வெளிச்சம். ஒளிவிடும், இன்னொன்று ஹீட்டை தரும். உஷ்ணத்தை கொடுக்கும், வெளிச்சத்தை கொடுக்கும். வெளிச்சத்துக்கு உதாரணம் ஞானத்தை சொல்லுவோம். ஞானம் வந்தால் அஞ்ஞானம் போயிடும், அறியாமல் போயிடும். வெளிச்சம் வந்தால் இருட்டு போயிடும், வெளிச்சம் வந்தால் இருட்டு போயிடும். அது மாதிரி ஞானம் வந்தால் அறியாமை போய்விடும். இந்த ஆத்மா அனாத்மை பற்றி அறியாமையெல்லாம் ஆத்மா அனாத்மா ஞானம் வந்தால் ஓடி போயிடும். பிறகு ஹீட்டு, அது எல்லாத்தையும் பொசிக்கிறோம். நெருப்பு ரொம்ப குடிச்சு என்னாகும், எவ்வளையும் எல்லாத்தையும் எரிச்சிடும். அது மாதிரி நம்மளுடைய கர்ம பலன் எல்லாவற்றையும் இந்த ஆத்ம ஞானம் எரித்து விடும். நம்மகிட்ட அவ்வளவு பாவ புண்ணியம் இருக்குது. நெருப்பு பெருசாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நல்லதை மட்டும் எரிக்காது, கெட்டதை மட்டும் எரிக்காது, நல்லதையும் சேர்த்து எரிச்சிடும். எரிக்குதா இல்லையா? ஞானம் வந்தால் நாம் பண்ண புண்ணியமும் போயிடும், பாவமும் போயிடும். என்ன செய்யும்? புண்ணியம் போச்சுன்னா எப்படி? பாவம் போகிறது ரைட்டு, புண்ணியம் போகலாமண்ணா. புண்ணியமும் போனாத்தையும் பிறக்க மாட்டோம். புண்ணியம் இருந்துச்சுன்னா பிறகு என்ன பண்ணுவான்? அடுத்தடுத்து அதுக்கு தகுந்த பிறகு பாவம் பண்ணுவான், பிறகு துக்கப்படுவான், சொர்க்கத்துக்கு போவான். புண்ணியம் தீர்ந்தவன வருவான், திருப்பி நல்லது பண்ணிட்டா பரவாயில்ல, பாவம் பண்ணால் திருப்பி நரகத்துக்கு போயிடுவோம். ஆனால் 2 அழிஞ்சு போச்சுன்னா பிறக்கவே மாட்டோம். நெருப்பு மாதிரி இந்த ஞானம்ங்கிறார். அது மட்டும் இல்லை, நெருப்பு எந்த பொருளை எரிக்குதோ அது வேற, நெருப்பு வேறன்னு புரிஞ்சுக்கணும். இது ஒரு கொஞ்சம் சட்டில் பாயிண்ட். அதாவது நெருப்புங்கிறது பஞ்சபூதத்தில் ஒரு தத்துவம். ஆகாசம் ஒன்று இருக்குது, காற்று இருக்குது, தண்ணி இருக்குது, பூமி இருக்குது, நெருப்பு இருக்குது. 5 தத்துவம் சொல்லுவோம். அப்போ நெருப்புங்கிறது ஒரு தத்துவம், மரக்கட்டைங்கிறது மண் தத்துவம். மரக்கட்டை மண் தத்துவம் தானே. இந்த நெருப்பு மரக்கட்டையில் ஏற்றின உடனே மரக்கட்டை வேற, நெருப்பு வேற. நெருப்பு பற்ற வச்சோன்னு என்ன ஆயிடுது? மரக்கட்டை எரியுது. அதுக்கு தகுந்த மாதிரி தீபத்தில் பற்ற வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி எரியும். அப்போ இது வேறு, நெருப்பு தத்துவம் வேறு, இது வேறு. ஆத்ம தத்துவம் வேறு, இந்த உடல் தத்துவம் வேறு. அப்படிங்கிறதுக்கு இந்த நெருப்பு உதாரணத்தை சொல்கிறார். நெருப்புனால தான் எல்லாமே தெரியுது. ஆத்மா இருக்கிறதுனால தான் இந்த உடம்பே தெரியுது. ஆத்மா இல்லைன்னா உடம்பே போயிடும். ஆத்மா இருக்கிறதுனால தான் உடம்பு மனசே தெரியுது. வெளிச்சத்தினால தான் எல்லாம் பிரகாசப்படுத்துது, நெருப்புனால தான் எல்லாம் தெரியுது. அதே மாதிரி நெருப்பு என்ன பண்ணோம்? அது வேற, அது எரிக்கிற பயன்படுத்துகிற பொருள் வேறு. அது பிருதிவி தத்துவம், மண் தத்துவம். இது அக்னி தத்துவம், ஆகாசம் வாயு போல. 2ம் உடல் வேறு, ஆத்மா வேறுன்னு சொல்கிறது மாதிரி நெருப்பு வேறு, நெருப்பு எரிக்கக்கூடிய பொருள் வேறு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வேறு வேறுன்னு சொல்லி இங்கே நெருப்பு உதாரணத்தை சொல்கிறார். அதனால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆத்மா அனாத்மா நம்மகிட்ட 2 தத்துவம் இருக்குது, பிரித்து புரிஞ்சுக்கிறணும். இதில் நான்கிறது
இந்த உடம்பு கிடையாது, மனசு கிடையாது, புத்தி கிடையாது. திருஷ்ய விவேகத்தின் மூலமாக அறியப்படும் பொருளெல்லாம் நான் அல்லன்னு புரிஞ்சுக்கிறணும். அறிபவனே நான். பிறகு இந்த ஆத்மா, இந்த அறிபவன் தானாக விளங்கி கொண்டிருப்பது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதாரணம் நெருப்பு. நெருப்பு வேறு, நெருப்பினால் எரிக்கப்படும் பொருள் வேறு. இன்னொன்று, நெருப்புனால் எல்லாத்தையும் அறியலாம். நெருப்பு தானாக சுயம பிரகாசமாக தெரியும். இந்த ஆத்மாவினால் எல்லாமே தெரியுது. ஆத்மா தானாக விளங்கி கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற தத்துவம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். இதை பிரித்து புரிஞ்சுக்கிட்டால் என்ன பலன்னு சொன்னால், பொதுவாக இந்த பிரித்து நல்லதை எடுத்துக்கிட்டு உண்மையை எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டோம்னா அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏற்கனவே ஒரு இது சொல்லியிருக்கேன், சின்மயானந்தர் சொன்னது, வேதாந்தம் கேட்டவங்களாம் சொல்லியிருப்பேன். ஒருத்தர் வெளிநாடு போயிருந்திருக்கார். பழங்கள் நிறைய சாப்பிடும்போது அந்த நாட்டில் வாழைப்பழமே கிடையாதான். வாழைப்பழமே கிடையாது அந்த நாட்டில். அவர் சொல்லியிருக்காரு, எங்கள் நாட்டில் வாழைப்பழம் இருக்கும், அது ரொம்ப உடம்புக்கு நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் அங்கேருந்து மும்பைக்கு வந்திருக்கார். ஒரு தடவை லாட்ஜில் தங்கியிருக்கார். வாழைப்பழம் சொன்னாங்களே வாங்கிட்டு வான்னு சொல்கிறாரு. சாப்பிட்டு பார்க்க டேஸ்ட்டே இல்லை அவருக்கு. என்னடா இதை பற்றி பெருமையாக புகழ்ந்தாருன்னு சொன்னாரான். யார்? அந்த ஆள். பார்த்துட்டு பிறகு அவன் வந்திருக்கான், ஒரு சீப் வாங்கிட்டு வந்திருக்கான், திருப்பி எடுத்துகிட்டு போப்பான்ட்டார். அதில் 2 பழத்தை காணாம். என்ன 2 மட்டும் சாப்பிட்டாருன்னு திருப்பி சுற்றி பார்க்குறான், போயிட்டான். அந்த டெல்லியில் இருக்கார், இந்த முதல்ல பழகினார், சொல்கிறார், ஃபோன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வாழைப்பழம்னு சொன்னீங்க டேஸ்ட்டாக இருக்கும்னு, அது என்ன ஒரு டேஸ்ட்டும் இல்லை, மண்ணு மாதிரி இருக்குது, அதை போய் நீங்கள் இவ்வளோ புகழ்ந்தீங்கன்னாரான். சொன்ன உடனே, இல்லைப்பா அப்படி, சரி நீ டெல்லிக்கு எப்போ வர்ற, நாளைக்கு வர்ற, இல்லை வந்துரு, இங்கே வந்திருக்காப்புல. இவர் நீ ஏதோ சரியில்லாத பழம் வாங்கிட்டு வந்து காயாக வாங்கி கொடுத்துருப்பான்னு சொல்லிவிட்டு வேறு பழம் வாங்கிட்டு சொல்கிறார். இப்போ சாப்பிட்டு பாருங்கிறார். அவர் அப்படியே சாப்பிட்டவுடனே அவருக்கு சிரிப்பு தாங்கலை. யாருக்கு கூட? அவர் உரிக்காமல் சாப்பிட்றாரு. வாழைப்பழத்தை உரிக்காமல் சாப்பிட்றாரு. இவருக்கு என்ன சிரிக்கிறேங்கிறாரு. அதான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ ஏன் கஷ்டப்பட்டேன்னு சொல்லி. பிரித்து இப்படி சாப்பிடணுப்பான்னாரான். அங்கே அவன் ஹோட்டல்காரன் ஏன் தேடி இருக்கான்னு தொழியை காணான். 2 போல் இல்லை, பார்த்தா டஸ்ட்பினில் தொழியை காணான்னு தேடி இருக்கான். பிரிக்கணும்ல, எப்பயுமே பிரித்து புரிஞ்சுக்கிட்டால் சந்தோஷமாக இருக்கும். தேங்காய் அப்படியே சாப்பிட்டா முடியுமா? மூடியை தனியாக எடுத்து பருப்பு தனியாக எடுத்து சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்குது. அது மாதிரி இந்த ஆத்மா அனாத்மாவை பிரித்து புரிஞ்சுக்கிட்டு விவகாரம் பண்ணோம்னா நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லாட்டி கஷ்டம்தான். உடனே புரிஞ்சுக்கிற முடியுமான்னு அடுத்து சொல்ல போகிறேன். படிப்படியாகத்தையும் புரியும். இப்போ புரியவே இல்லை, என்ன பண்ணுறது? கேட்டாலே புண்ணியந்தான். அதனால் பரவாயில்ல. இங்கே உட்காந்து தூங்கினா கூட புண்ணியந்தான். அதனால் பரவாயில்ல. தூக்கம் வராமல் இருக்கணும். அதனால் கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு பிறகு பேசலாம். போய் டீ சாப்பிட்டு வரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.